மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. நிதிஷ்குமார் அவர்கள் டிஆர் பால்ட்ட சொன்ன செய்தி என்பது கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சொன்ன செய்தி தான். தேசிய மொழியான இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருணன் கற்றுக்கொள்ள தயாராகிட்டாரா? அதாவது அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு அதிகாரபூர்வமான தகவல் இல்லை, பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தான். அவங்களே அப்படித்தான் அப்படி சொல்லப்படுது என்றுதான் பத்திரிகைகள்ல போடுறாங்க. அதுல அது உண்மை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஆங்கில ஏட்டுல வந்த விஷயத்தை நான் இப்ப படிச்சுட்டு வந்தேன். அதுல இப்படி நிதிஷ்குமார் சொன்னது, அதுல என்ன நடக்கும்னு அவங்க சொன்னாங்க. பொதுவா இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி நிதிஷ்குமார் அல்லது லாலு பிரசாத் யாதவ் போன்றவங்க இந்தியில பேசுவாங்க. உடனே ஆர்ஜேடியுடைய ஜான் நினைக்கிறேன், அவர் அது ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பாரு. அது பொதுவாக நடக்கும். ஆனா இந்த முறை அதுல கொஞ்சம் தாமதம் ஆனவுடனே திமுகவுடைய டிஆர் பாலு தலையிட்டு ஜாவை நோக்கி கொஞ்சம் மொழிபெயர்த்துங்க, எங்களுக்கு தெரியல அவங்க பேசுனது, நிதிஷ்குமார் பேசுறது. அப்படி சொன்ன பொழுது நிதிஷ் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொன்னார் என்று செய்தி. ஆனா அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு என்று அதே ஆங்கில ஏடு என்ன சொல்லுதுன்னா, அதற்கு பிறகு பொதுவாக இந்தியில பேசுறவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க. அந்த கூட்டத்துல ஆம் ஆத்மியினுடைய தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான கேஜ்ரிவால் உள்ளிட்டவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க. அப்படி அந்த விஷயம் முடிந்தது என்று அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆங்கில ஏட்டில். இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் அப்படித்தான் நடந்துச்சான்னு அதிகாரபூர்வமா சொல்லப்படல. நிதிஷ்குமார் தரப்புலையும் சரி அல்லது திமுக தரப்புலையும் சரி அல்லது திமுக தரப்புல திரு அருணன் இதற்கு விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா அரசியல் ரீதியா இப்படி ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் வந்துருச்சு. டிஆர் பாலு அவர்களிடம் ஒரு பத்திரிகையில கேட்கிறாங்க, இப்படி நடந்துதாமேன்னா அவர் அதை கமிட் பண்ணல, நாங்க இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படின்னா அந்த இடம் தானே கேள்வி. என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் திமுக கடுமையா பேசியிருக்க வேண்டாமா? அது எப்படிங்க தேசிய மொழின்னு இந்தின்னு சொல்லலாம், அதை எப்படி எங்களை கற்றுக்கொள்ள சொல்லலாம்னு நிதிஷை பார்த்து கேட்டிருக்க வேண்டாமான்னு கேட்கிறாங்களே. அதுதான் இப்ப அதை முழுசா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. நான் ஆங்கில ஏட்ல அந்த முழு விஷயத்தை சொல்றேன். ஏன்னா அதற்கு பிறகு இந்தியில பேசுறவங்க கூட ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க அதை மேற்கொண்டு அதுக்குள்ள போகாம வேற விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க போல படுகிறது. இருந்தாலும் அப்படித்தான் நடந்துச்சு என்பதை வைத்துக் கொண்டாலும் பொதுவாக நிச்சயமாக நிதிஷ்குமார் அவர்களுடைய கருத்தை நம்மால் ஏற்க முடியாது. காரணம், அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. நம்முடைய அரசியல் சாசனம் தெளிவா சொல்லுது, ஹிந்தி இஸ் த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். தெளிவா இருக்கு. ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழி, அவ்வளவுதான் அதுல இருக்க ஒழிய ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழி என்று அதுல இல்ல. இன்னொரு பக்கம் 8வது அட்டவணையில இந்தி உள்ளிட்ட 22 மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன, லாங்குவேஜஸ் மொழிகள் என்கிற தலைப்புல. இதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப நாம அதை கேள்விக்கு உட்படுத்துறோம். இந்த நவீன காலத்துல ஏரியா ஒரே ஒரு மொழி மட்டும் ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழியாக இருக்கணும். 22 மொழிகளையும் அலுவல் மொழிகளாக ஆக்கக்கூடாது. உதாரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்துல 24 மொழிகள் அலுவல் மொழிகளா இருக்கு. அதெல்லாம் கோரிக்கை, நீங்க அதெல்லாம் தொடர்ந்து எழுப்புறது தான், அதை யாரும் மறுக்கல. என்ன விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மத்திய பாதுகாப்பு படை வீரர் ஒரு பயணியிடம் நீங்க இந்தி கற்றுக்கொள்ளணும், நீங்க ஏன் இந்திய மொழி இந்தி உங்களுக்கு தெரியாதான்ற போது முதலமைச்சர் எக்ஸ் தளத்துல மிக கடுமையா பேசுறார். எப்படி தேசிய மொழின்னு சொல்லலாம், அது அலுவல் மொழி தான். ஆனா அதே கூட்டணின்னு வரப்ப திமுக அமைதியா இருக்கு, கருத்து சொல்ல மாட்டேங்குது. இதுதான் இவங்க மொழி கொள்கையா? இந்தியா கூட்டணிக்குள்ள இந்தி சர்ச்சை கூட்டணியை பலவீனப்படுத்திருச்சுன்னு சொல்றாங்களே. அது அது பாஜக காரங்களுடைய ஆசை. இப்ப நான் கேட்கிறேன், அங்க திமுக என்ன பேசலன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பாஜக காரங்களை பார்த்து என்ன கேட்கிறேன்னா, நிதிஷ்குமாருடைய இந்த சிந்தனை இருக்கே, அவர் வெளிப்படுத்தியது அப்படித்தான் என்றால் அதை பாஜக எதுக்குதா? எங்க அவங்க சிந்தனை அதுதானங்க.
நீங்க RSS உடைய மொழி கோட்பாடு என்னன்னு பாருங்க. அவங்களுடைய தீர்மானங்கள்லாம் இருக்குது. RSS ரிசால்ட்னு அவங்களே புத்தகம் போட்டுட்டாங்க. 1951 ஜனசங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த ஜனசங்கம் முதல் தேர்தல்ல இருந்து பொது தேர்தல்ல இருந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல எல்லாம் பாருங்க, இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் அதை மட்டும்தான் அவங்க முன்மொழிவாங்க. RSS பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுடைய தாய் சமஸ்கிருதம்னு அவங்க போட்டு வச்சிருக்காங்க தீர்மானம். அதே போல குருஜி கோல்வால்கர் அது போல எழுதியிருக்காரு. அவங்களுடைய சிந்தனை கொத்து புத்தகத்துல இங்கே ஞானகங்கைன்னு போட்டு வைக்கிறாங்க தமிழ்ல. அது பூரா வந்திருக்குது. ஆகவே ஏதோ நிதிஷ்குமார் இப்படி பேசிட்டாங்க, அதனால குழப்பம். நான் கேட்கிறேன், அது மட்டும் குழப்பம் இல்ல திரு அருணன். பிரச்சனையை பாருங்க. இப்ப திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவர் முன்பு பேசிய காணொளி அது இன்றைக்கு வைரல் ஆக்குறாங்க. அதுக்கு பீகார்ல இருந்து எதிர்ப்பு குரல் வருது. திமுக சமூக நீதி பேசுற கட்சி, இப்படி எல்லாம் இழிவுபடுத்தலாமா, இந்தி பேசுறவங்களை அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு. இந்த இந்தி மொழி அப்படின்றது பாஜகவுக்கு எதிராக உங்களுக்கு அஸ்திரமா பயன்பட்ட காலம் போய் இன்னைக்கு உங்க கூட்டணிக்குள்ளே ஒரு குடைச்சல் தரக்கூடிய விஷயமா மாறி போச்சே. இல்ல இல்ல இல்ல, நீங்க அவ்வப்பொழுது ஏங்க சாதாரண விஷயமாங்க. 26 28 கட்சிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகா கூட்டணிங்க, மெகா கூட்டணிங்கிற இதுதான். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாஜக காரங்கிட்ட கேளுங்க. அந்த கூட்டணியுடைய கூட்டத்தை பேர் NDA, தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டத்தை பிறகு ஏதாவது கூட்டியிருக்காங்களா, கருத்தீங்களா? அங்க இருந்த அதிமுக இப்ப இல்லைன்னு அறிவிச்சது. GK வாசன் கூட நாங்க தேர்தலின் போதாயா கூட்டணி என்னன்னு சொல்லுவோம்ங்கிறாரு. அப்ப அந்த கூட்டணி இல்லாம போச்சு. ஆகவே அவங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணி பார்த்து அவ்வளவு இதா இருக்குது, வன்மமா இருக்குது. இந்த கூட்டணி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, நான் நகர்றேன் அருணன். பாயிண்டட் என்னன்னா, நீங்க பாஜக எதிர்ப்பு அதுல தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் நிதிஷ்குமார் இந்த கருத்தை சொன்ன பிறகு கடுமையான எதிர்வினை வரலையோ? அந்த இடத்துல கூட்டணிக்காக விட்டு கொடுத்துட்டீங்களோ? அது நீங்க திமுகவுக்காக பேச முடியாது, அது உங்களுக்கு நெருக்கடியா இருக்கும். ஆனா கூட்டணிக்குள்ள அந்த சிக்கல் வந்துருச்சான்னு கேக்குறேன். கூட்டணிக்குள்ள இப்படிப்பட்ட கருத்துக்கள் வரலாம், நான் ஒன்றும் மறுக்கல. அந்த கருத்தை நாங்கள் ஏற்கல. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில நாங்க சொல்லுகிறோம், ஐயா இந்தி என்பது ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழி என்றுதான் அரசியல் சாசனம் சொல்லுது. தேசிய மொழி என்பதெல்லாம் RSS பாஜக சொல்றது. அந்த கருத்தை நிதிஷ்குமார் சொல்லி இருந்தால் அதை எங்களால் ஏற்க முடியாது. மாறாக ஒண்ணு முடிச்சேன், மாறாக அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவம் தருகிற நிலையை நோக்கி நாடு போகணும். இதை இந்தியா கூட்டணிக்குள்ள நிச்சயமா விவாதிப்போம். நீங்க மித்தவங்க சொல்ற மாதிரி கூட்டணிக்குள்ள நிச்சயமா, ஏன்னா கூட்டணி முக்கியம். இல்லை என்றால் இந்த நாடு மீண்டும் பாஜக பேசலாம். இந்த நாடு நாசமா போகும் என்பது எங்களுடைய கணிப்பு. உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.